ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் கடந்து போக இருக்கிறோம். நல்லவர் நல்லவர் நல்லவர். மீடியா மினிஸ்ட்ரிக்காக ஜோம் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு செய்தி ஆசிரமமாக போகுது. நிறைய பேர் ஃபோன் பண்ணி நிறைய பேர் சொல்கிறாங்க ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது, தயவுசெய்து விட்டுறாதீங்க. அநேகர் உற்சாகப்படுத்துறதுனால இதை செய்ய வேண்டிய ஒரு அன்பின் அடிப்படையில் செய்து கொண்டிருக்கிறோம். இதை ஜெபித்துக் கொள்ளுங்க. நிறைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. தேவன் இன்னும் பலப்படுத்தி பெரிய காரியங்கள் இந்த ஊழியத்தில் கர்த்தர் செய்வாராக. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. திறந்த இருதயத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனிக்க போகிறோம். எபேசியர் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். கண்களை மூடி ஜெபம் பண்ணுமா? இந்த வசனத்து மூலமா கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. எல்லாரும் கண்களை மூடி ஆமே பயபக்தியோடு ஸ்தோத்திரம். மனுஷ சத்தம் அல்ல, தேவ சத்தம் பிறக்க வேண்டும். கர்த்தர் இந்த வசனத்தில் இருக்கிறதான ஜீவனை நாம் அடைந்து கொள்ள கர்த்தர் கண்களை பிரகாசமாக்குவாராக. சர்வ வல்லமையுள்ள பிதாவே, இந்த வசனத்து மேலே உங்களுடைய வல்லமை இறங்கட்டும். கர்த்தர் பேச இருக்க சித்தம் கொண்டிருக்கிற இந்த வசனத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவீராக. ஆவியோடு ஜீவனோடு இந்த வசனம் புறப்பட்டு வரட்டும். ஜீவன்கள் உண்டாகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், ஒவ்வொரு கண்கள் திறக்கப்படட்டும். கிருபை நன்மையை தொடரட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சத்தமா ஆமென் சொல்லுங்க. நீங்க சொல்ற ஆமென் அல்லேலூயா தான் பிரசங்கத்தை செய்கிற எங்களை உற்சாகப்படுத்தும். அல்லேலூயா. சில நேரங்களை கைதட்டலாம், உற்சாகப்படுத்தலாம். ஊழியக்காரர்களை நீங்க பலவீனத்தில் இருக்கிற ஊழியக்காரர் நீங்கள் ஆமென் அல்லேலூயா சொல்லும்போது வசனம் ரிசீவ் ஆகும். இன்னும் அதிகமாக கர்த்தர் பேச கிருபை தருவாராக. அப்போஸ்தலனாகிய பவுல் கட்டப்பட்ட நிலைமையில சிறைச்சாலையில் இருக்கிற பொழுது அந்த பாடுகள் வழியாக தன்னுடைய பிரச்சனையை அவன் பேசவில்லை, மற்றவர்களுக்கு எது நன்மை உண்டாகுமோ அதை அவன் பேசுகிறான். ஒரு விசுவாசிக்கு, எபேசிய சபை விசுவாசிக்கு சிறைச்சாலையிலே இப்படிலாம் பிரச்சனை இருக்குப்பா, இப்படிலாம் போராட்டம் இருக்குப்பா, இப்படிலாம் உபத்திரம் இருக்குது, இப்படிலாம் என்ன அடிக்கிறாங்க, அதை பற்றி அவன் பேசாமல் உபத்திரத்தின் மத்தியிலும் மற்றவர்களுக்கு நான் நன்மை உண்டாக பேச வேண்டும் என்று அவன் பேசுகிறான். அல்லேலூயா. அவன் சொல்ற புத்திமதி ரொம்ப ஆலோசனை ரொம்ப முக்கியமானது. ஒரு விசுவாசிக்கு முதலாக புத்திமதி சொல்லுகிறான். புத்திமதி ஒரு சபைக்கு அவசியமானது. புத்திமதி ஒரு விசுவாசிக்கு அவசியமானது. மூடன் புத்திமதிகளை அலட்சியம் பண்ணுவான் என்று நீதிமொழியில போடப்பட்டிருக்கிறது. புத்திமதிகளை அவன் கேட்க மாட்டான். துன்மார்க்கனுக்கு புத்திமதிகள் கடிந்து கொள்ளுதல் அவன் இஷ்டப்படவே மாட்டான். புத்திமதியை இன்னைக்கு காது கொடுத்து கேட்பது இல்லை நிறைய பேரு. பவுல் சொல்ற புத்திமதிக்கு எபேசு சபை கீழ்ப்படிந்ததுனால தான் எபேசு சபை தேவ அன்பிலே வளர்ந்த சபையாக வெளிப்படுதல பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அதுல கொஞ்சம் குறைஞ்ச உடனே ஏசப்பா சொல்றாரு, இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, அந்த அன்பை விட்டுறாதீங்க. தேவனை ரொம்ப நேசிக்கிற சபை எபேசு சபை. எபேசு 2வது அதிகாரத்தை வெளிப்படுத்த 2வது அதிகாரத்துல பார்க்கிறோம். தேவனை அதிகமாக அன்பு கூர்ந்த சபை. புத்திமதிகளை கவனிங்க. புத்திமதிகளை சொல்லும் பொழுது அந்த புத்திமதிக்கு எவர்கள் செவி சாய்க்கிறார்களோ அவர்கள் தான் தேவனை நேசிக்க முடியும். இந்த சபைக்கு சொல்ற ஒரு புத்திமதி ரொம்ப முக்கியமானது. என்ன புத்தி சொல்றாரு? எப்பா, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக இருங்கள். நீங்க அழைக்கப்பட்ட அழைப்புக்கு தகுதியா இருங்கள். எதற்கு கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறாரோ, என்ன நோக்கத்துக்காக கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்துக்குள்ளே நீங்கள் தொடர்ந்து விட்டு விடாமல் அதுல தகுதியாய் போய்கிட்டே இருங்க. அழைப்பை விட்டுறாதீங்க, அழைப்பை விட்டுறாதீங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு காலிங்க சொல்றாரு. இந்த உலகத்திலே அழைக்கப்பட்ட அழைப்புல ஒரு விசுவாசி பாத்திரமா இருக்கணும். இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் கர்த்தருடைய நோக்கம், கர்த்தருடைய திட்டம் இருக்குது. ஒரு நோக்கம் இல்லாமல் ஒரு குழந்தையை கர்த்தர் இந்த பூமியில பிறக்க வைக்கவில்லை. நாம் பிறந்தது ஒரு நோக்கம், நாம் வளர்ந்தது ஒரு நோக்கம், இந்த குடும்பத்துல பிறந்தது ஒரு நோக்கம்,
ரட்சிக்கப்பட்டது ஒரு நோக்கம், இந்த சபையில கொண்டு வந்தது ஒரு நோக்கம், ஞானஸ்தானம் எடுக்க வச்சது ஒரு நோக்கம், அபிஷேகம் பெற வச்சது ஒரு நோக்கம், சத்தியத்தை கற்றுக் கொடுத்தது ஒரு நோக்கம், உங்களை ஆசீர்வதிச்சது ஒரு நோக்கம். எல்லாவற்றிலும் there is a purpose in the God. தேவனிடத்துல ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தின் அடிப்படையில தான் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் நம்ம மேல வச்சிருக்கிற திட்டம் எதை வெளிப்படுத்துகிறது? அவருடைய அழைப்பு எதை வெளிப்படுத்துகிறதுனா, நம்மளை ஆண்டவர் அவ்வளவா நேசிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆடு மாடுகளை அவர் இது பண்ணல, மிருக ஜீவன்கள் இது பண்ணல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை நான் உதாரணத்தோட சொல்றேன். மிருக ஜீவன்கள், ஆடு மாடுகள் அதெல்லாம் படைச்சார், அவ்வளவுதான். ஆனா அதனிடத்துல அவர் என்ன செய்யல? அன்பு கூறல, அவர் நேசிக்கல. மனுஷனுக்கு தேவை என்பதனாலே படைத்தார், ஆனா மனுஷனை தனக்கு தேவை என்பதனாலே படைத்தார். ஆமென் சொல்லுங்க. நம்மளிடத்துல தான் கர்த்தர் அன்பு கூர்ந்தார் என்று யோவான்ல போடப்பட்டிருக்கிறது. நமக்காக அவர் ஜீவனை கொடுத்து அவர் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். அதனாலதான் அவருடைய அழைப்பு நம்ம மேல இருக்குது, அவருடைய திட்டம் நம்ம மேல இருக்குது. கவனிங்க. ஆண்டவர் அப்போ மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 11 அதிகாரம் 28வது வசனம் வாசிங்க. நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கவனிக்கிறீங்களாமா? ஆண்டவர் முதலாவதாக ஒரு காலிங்க கொடுக்கிறார், ஒரு அழைப்பு. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனை பார்த்து சொல்றாரு, வருத்தத்தோடு பாரத்தோடு பிரச்சனையோடு போராட்டத்தோடு இருக்கிற மனிதர்களை கர்த்தர் அழைக்கிறார். அழைச்சு என்ன சொல்றாரு? நீ வருத்தத்தோடு அலைய வேண்டாம்ப்பா, நான் உனக்கு ரெஸ்ட், உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், உனக்கு ரெஸ்ட் நான் தரப்போகிறேன். தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் அது. இளைப்பாறுதல் என்பது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள். வியாதியில இருக்கிறான அவன் அழைக்கிறாரு, அவனுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்கிறார். என்ன ரெஸ்ட்? நீ வியாதியை சுமந்தது போதும், நீ அதுல இருந்து ரெஸ்ட் ஆகி சுகத்தை பெற்றுக்கோ. ஆமென் சொல்லுங்க. கண்ணீரோடு இருக்கிற மனிதனை கர்த்தர் அழைக்கிறார். அழைச்சு சொல்றாரு, நீ இது வரைக்கும் கண்ணீரை சுமந்தது போதும், அதுல ரெஸ்ட் பண்ணு, அதுல கொஞ்சம் இளைப்பாரு. ஆமென் சொல்லுங்க. அந்த கண்ணீரை வச்சுட்டு நான் கொடுக்கிற சந்தோஷத்தை பெற்றுக்கோ. துக்கத்தோடு இருக்கிறவனை கர்த்தர் அழைக்கிறார். அழைக்கிறவனை கர்த்தர் சொல்ற, இனி துக்கப்பட வேண்டாம், நான் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் ரெஸ்ட் பண்ண வைக்கிறார், இளைப்பாறுதலை கொடுக்கிறார். இது முதல் காலிங். இது எல்லாருக்கும் உள்ளது. கவனிங்க. இது ஒரு ஆசீர்வாதம் மட்டும்தான். ஆனா இதற்காக தேவன் ஒரு மனிதனை உண்டாக்கவில்லை. தேவன் கொடுக்கிற இளைப்பாறுதலுக்காக, தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்காக மாத்திரம் கர்த்தர் எந்த மனிதனையும் படைக்கவில்லை. இதை மட்டும் பெற்றுக்கோ, அதோட முடிஞ்சிச்சு வேலை அப்படின்னு சொல்லி கர்த்தர் விடுகிறவர் அல்ல. இது பொதுவான காலிங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆல் பீப்புள். உலகத்தையே சொல்றாரு, என்னை நோக்கி பார்க்கிறீங்களா, வருத்தப்பட்டு இருக்கிறீங்களா, எவன் என்னை நோக்கி பார்த்தாலும் அவனை நான் இளைப்பாற பண்ணுவேன். அல்லேலூயா. அவன் எந்த மதத்தை சார்ந்தவனா இருந்தாலும், எந்த குலத்தை சார்ந்தவனா இருந்தாலும், எந்த கோத்திரத்தை சார்ந்தவனா இருந்தாலும் பரவாயில்லை. என்ன வருத்தம், என்ன பிரச்சனை, என்ன போராட்டம் இருந்தாலும் பரவாயில்லை. இயேசுவை நோக்கி, இயேசுவே எனக்கு சுகத்தை கொடு, இயேசுவே எனக்கு அற்புதம் செய்யும், இயேசுவே எனக்கு நன்மை செய்யும் என்று எந்த மனிதன் கேட்கிறானோ அவனுக்கு கர்த்தர் இளைப்பாறுதல், சமாதானத்தை, விடுதலை கர்த்தர் தருவது நிச்சயம். ஆமென். ஆனால் விசுவாசிக்கு அப்படி அல்ல. ஒரே இளைப்பாறுதல், ஒரே சந்தோஷம், ஒரே மகிழ்ச்சிக்குள்ளே விசுவாசிகளை கர்த்தர் என்ன செய்வதில்லை? நடத்துவதில்லை. ஒரே இளைப்பாறுதல், ஒரே தூங்கிக்கிட்டே தான் எப்படி இருக்கும் வாழ்க்கை? ஒரே படுத்து தூங்கிட்டே கிடக்குறாங்க. என்ன சொல்லுவீங்க? அப்படியா? சோம்பேறி தான் சொல்லுவான். சோம்பேறி சொல்லுங்க. அடுத்த என்ன சொல்லுவான்? ஒரு நாள் படுத்தா சோம்பேறி சொல்லுவான், 2 நாள் படுத்தா சோம்பேறி சொல்லுவான், 1 வாரம் படுத்து கிடக்குது, 1 மாசம் படுத்து கிடக்குது. என்னமோ பிரச்சனை, என்னமோ பிரச்சனை, என்னமோ பிரச்சனை, என்னமோ வியாதி, படுத்தே கிடக்குது. அதுதான் ரொம்ப தப்பு, அதான் ரொம்ப பிரச்சனை. ஒரே ஆசீர்வாதம், 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 ஏசப்பட்ட வந்த ஆசீர்வாதம், பைபிள் படித்த ஆசீர்வாதம், ஜெபம் பண்ண ஆசீர்வாதம். வேறு ஆசீர்வாதத்துக்காக மாத்திரம் நீ கிறிஸ்துவை பின்பற்றுகிற கிறிஸ்தவனா இருந்தால் உன்னை போல பரிதபிக்கப்பட்டவன் இந்த உலகத்துல யாருமே இல்லை. தப்பா சொல்ற மாதிரி இருக்குது. இன்னும் மறுபடியும் சொல்றேன்.
வெறும் ஆசீர்வாதத்துக்காக, வெறும் சுகத்துக்காக, வெறும் நன்மைக்காக ஜெபம் பண்ணா நன்மை வரும், ஆசீர்வாதம் வரும். பைபிள் படிச்சா நன்மை வரும், உபவாசம் போட்டா ஆசீர்வாதம் வரும். எல்லாத்துலயும் ஒரு ஹிடன் அஜெண்டா வச்சிருப்பாங்க. எல்லாத்துலயும் ஒரு தனி ரகசியமாக ஹிடன் அஜெண்டா வச்சுட்டு அதை வச்சு செயல்படுவாங்க. ஆசீர்வாதம் வரும், ஆசீர்வாதம் வரும். பைபிள் சொல்லுது, அப்படி கிறிஸ்துவை நீங்கள் பின்பற்றினால் இந்த உலகத்திலேயே ரொம்ப மோசமான ஆளு நீ மட்டும்தான். கலாத்தியர் வாசிங்க, 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? இத்தனை புத்தியினரா? மாம்சத்துல நீங்க ஆரம்பம் பண்ணினீங்க, நீங்கள் இத்தனை புத்தியினரா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் ஆவிக்குரியவர்கள், ஆவிக்கு ஏற்றபடி நீங்கள் நடக்க வேண்டும். இன்மைக்காக மாத்திரம் நம் கிறிஸ்துவை பின்பற்றினால் நம்மை போல பரிதபிக்கப்பட்டவன் யாருமே இல்லை. கலாத்தியர் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் இத்தனை புத்தியினரா? ஆவியில ஆரம்பம் பண்ணி இருக்கிறீங்க, ஆனா வாழ்றது மாம்சத்தின்படி, மாம்சத்தின் ஆசீர்வாதத்துக்காக, மாம்சத்தின் நன்மைகளுக்காக, மாம்சத்தின் கொழுமைக்காக. நாம் கிறிஸ்துவை பின்பற்றினால் நாம் புத்தியினர் என்று பைபிள் சொல்லுது. இன்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவை பின்பற்றினால் நம்மை போல பரிதபிக்கப்பட்டவன் யாருமே இல்லை. அப்படி வாழவே கூடாது, அப்படி வாழவே கூடாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு மனுஷன் பர்பஸ் ஆஃப் காட், அது ரொம்ப பிடிச்சுக்கணும். வயசான அம்மாவுக்கு நான் சொல்றேன், இனி நம்ம வாழ்க்கை என்ன இருக்குது, நம்ம மறிக்க போகிறோம், அவ்வளவுதான், கொஞ்ச நாள் வாழ போறோம். அப்படி கிடையாது. ஆண்டோடைய அழைப்பை நிறைவேற்றாமல் நாம் மறித்தால் அவரிடத்துல போக முடியாது. இந்த செய்தியின் முடிவு அதை விளையும். எதற்காக இந்த பூமியில கர்த்தர் வைச்சிருக்கிறார்? இப்ப 40 வயசு ஆயிடுச்சு பாஸ்டர், 50 வயசு ஆயிடுச்சு பாஸ்டர், இன்னும் எனக்கு நோக்கம் அந்த புரியல, அந்த நோக்கம் தெரியாம நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். போனது போகட்டும், இருக்கிற காலத்தில் அந்த அழைப்பை நிறைவேற்ற பாருங்கள். ஆமென் சொல்லுங்க. வெறும் ஆசீர்வாதத்துக்காக கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. பாருங்க, உதாரணம் சொல்லட்டுமா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம், 27வது வசனம், 28வது வசனம் வாசிங்க. நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ சந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பின்னும் தேவன், இதோ பூமியின் மேலெங்கும் விதைதரும் சகலவித பூண்டுகளையும். தேவன் அவர்கள் என்ன பண்ணினார்? ஆசீர்வாதம். 3 வசனங்கள் வாசிக்க சொல்ற முக்கிய கருத்து என்ன? இதை சொல்லிட்டு போனா உங்களுக்கு புரியாது, அதனால வாசிக்க சொல்ல நல்லா கவனிங்க. 3 வசனத்துல தேவனுடைய இருதயத்தை பார்க்க முடியும். ஆணும் பெண்ணுமாக கர்த்தர் அவர்களை உண்டாக்கினார். உண்டாக்கிட்டு கர்த்தர் எடுத்தோன்னு அவங்களை ஆசீர்வதிச்சாரா? இல்ல. ஆதாமிய ஏவாளையும் படைத்து விட்டு கர்த்தர் எடுத்தோட அவங்களை ஆசீர்வதிக்கல. ஆசீர்வதிப்பதற்கு முன்பதாக எதற்காக கர்த்தர் அவர்களை படைக்கப்பட்டார்கள், உருவாக்கப்பட்டார்கள் என்பதை, அந்த திட்டத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். தேவ திட்டமும் ஆசீர்வாதமும் அந்த 3 வசனத்தில் பார்க்கிறோம். தேவ திட்டம் பிளஸ் ஆசீர்வாதம், இந்த 2 சேர்ந்தாதான் ஒரு கிறிஸ்தவன் பரிபூர்ணம் அடைவான். ஆதாமை பரிபூர்ணம் அடைய செய்தது என்னன்னா, தேவ திட்டம். நீங்க பெருகணும், நீங்க பழுகணும், நீங்க ஆளுகை செய்யணும். நீங்க பெருகணும், நீங்க பழுகணும், நீங்க எல்லாவற்றையும் ஆளுகை செய்யணும். இதுதான் பிளான் ஆஃப் காட், தேவனுடைய திட்டம். தேவனுடைய திட்டம் அதை தெரிய வச்சுட்டு தான் சொல்றாரு, நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதம் செகண்டரி, தேவ திட்டம் முதலாவதாக, அழைப்பு முதலாவதாக, ஆசீர்வாதம் 2வதாக. உங்க மேல வச்சுக்கிற அழைப்பே தெரியாம எதுக்காக ரட்சிக்கப்பட்டோம், எதுக்காக சர்ச்சுக்கு வந்தோம், எதுக்காக இப்படி ஒரு ஐக்கியத்தை கர்த்தர் ஏற்படுத்தினா, இந்த சபையில ஏன் ஒரு மெம்பரா மாற்றினா, ஏன் கர்த்தர் இப்படி ஒரு சபைகளுக்கு கொண்டு வந்து ஒரு ரட்சிக்கப்பட வச்சு சத்தியத்தை கேட்க வைக்கிறா? என் குடும்பம் நல்லா இருக்கணுமா, என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணுமா, அதெல்லாம் 2வது.
முதலாவதாக அவர் உங்க மேல வச்சுக்க திட்டத்தை வெளிப்படுத்துவதற்காகத்தான் இங்க வந்து கத்த கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. எபேசியர் 4:11 பார்த்தீங்கன்னா தெரியும். 4:1 அழைப்பை குறித்து சொல்றாரு. 4:11 கிறிஸ்துவின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராய் மாறுங்கள். புரியுதா? எல்லாம் புரிஞ்சு எங்க பாருங்க. அழைப்பை சொல்லிட்டே வர்றாரு. இதுதான் அழைப்புன்னு சொல்லிட்டு வர்றாரு. சொல்லிட்டு வந்த உடனே 11 நீங்கள் பூரண புருஷராய் இருக்கணும். கிறிஸ்துவின் அளவு எவ்வளவோ கவனிக்கிறீங்களா? அழைப்பின் முடிவு என்ன? ஏதுல நான் செய்யணும், ஏதுல கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க அழைப்பை நிறைவேற்ற கிறிஸ்து எவ்வளவு உயரமா இருக்கிறாரோ அந்த உயரத்துல நீங்க வந்து நிற்பீங்க. ஆமென் சொல்லுங்க. இயேசு தெய்வத்தின் சாயல் எவ்வளவோ அவ்வளவாய் அழைப்பை நிறைவேற்றுகிறவன் ஜெயமாய் வந்து நிற்பான் கிறிஸ்துவுக்கு முன்னாடி. அதுதான் நிறைவான ஒரு வளர்ச்சி. பூர்ணமான ஒரு மனுஷன். வெறும் ஆசீர்வாதத்தை மட்டும் நீங்கள் சார்ந்திருந்தால் நீங்கள் அறகுறையான விசுவாசி, பூரண விசுவாசி அல்ல. இதுதான் செய்தியின் முக்கிய சாராம்சம். ஏன் அழைப்பு முக்கியம்? உன்னை பூர்ணப்படுத்துகிறது அவருடைய அழைப்பு தான். உங்களை வளரச் செய்கிறது அவருடைய அழைப்பு தான். கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக உங்களை படிப்படியா நகர்த்தி உங்களை உயர்த்துகிறது அவர் உங்க மேல வச்சுக்கிற அழைப்பை நீங்கள் நிறைவேற்ற வளர ஆரம்பிச்சிருவோம். ஆமென் சொல்லுங்க. ஆசீர்வாதம் பெற்றதுனால ஒரு கிறிஸ்தவன் வளர முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னை ஏசப்பா ஆசீர்வதிச்சாரு, ஏசப்பா எனக்கு அதை தந்தாரு, இது தந்தாரு, என்னை உயர்த்தினாரு, மேன்மைப்படுத்தினாரு. தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் அது இன்மைக்குரியது. அதுல ஒரு கிறிஸ்தவன் என்ன செய்ய முடியாது? வளரவே முடியாது. கர்த்தர் மேன்மைப்படுத்தி அழகு வைப்பா, அவ்வளவுதான். ஆனா கிறிஸ்துவுக்குள் நீங்க வளரணும் அப்படின்னா அழைப்பை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். அல்லேலூயா. இப்ப இந்த பாப்பா யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு போறா. யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு போறது நோக்கம் என்ன? ஏன் இந்த ஸ்கூல்ல யூனிஃபார்ம் போட்டு உள்ளவர் சொல்றாங்க? சொல்லுங்க. அந்த ஸ்கூலுடைய பிள்ளை. ஆமா சொல்லுங்க. அந்த ஸ்கூலுடைய பிள்ளை, படிக்கிற பிள்ளை, அதனுடைய அடையாளமே அந்த யூனிஃபார்ம் தான். அதுக்கும் 8ஆம் கிளாஸ் வரை 1, 9லேருந்து 12 வரை 1, அப்படித்தானே? 10 வரை 1, 11லேருந்து 12 வரை 1. அந்த யூனிஃபார்மை பார்த்தாலே தெரிஞ்சிடும் இந்த கிளாஸ் படிக்கிற பிள்ளை. அந்த யூனிஃபார்ம் வச்சு சொல்லிடலாம், இது கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளை, இது வாசல் ஸ்கூல் பிள்ளை, இது மீனாட்சி ஸ்கூல் பிள்ளை. அந்த யூனிஃபார்ம் தான் அடையாளப்படுத்தும். அதே போல உங்க மேல இருக்கிற அழைப்பு தான் உங்களை வித்தியாசப்படுத்தி காண்பிக்கும். இது கிறிஸ்துவுக்குள் வளர்ற விசுவாசி, இது கிறிஸ்துவுக்குள் தேர்ற விசுவாசி. அந்த அழைப்பை நீங்கள் உதாசீனப்படுத்தவே கூடாது. உங்க மேல ஒரு திட்டம் இருக்குது, அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அது இல்லாம நீங்க கிறிஸ்தவத்தை நீங்கள் சேவிப்பது விருதா. எதுக்காக நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க தெரியல, எதுக்காக சர்ச்சுக்கு வர்றீங்க தெரியல, எதுக்காக ஞானஸ்நானம் எடுத்தீங்க தெரியல, ஏதோ சொன்னாங்க எடுத்துட்டேன், எதுக்காக சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கீங்க, போன கட்டாயத்துல போயிட்டு இருக்கேன். இப்படி குதிரை கட்டின கடிவாளத்தை போல ஒன்றுமே தெரியாம குருடனாக கிறிஸ்தவத்தை சேவிக்க கூடாது. அதிலே நாம் வளர்வது நிச்சயம் அல்ல. ஏன் சர்ச்சுக்கு போறீங்க? என் அழைப்பை தெரிந்து கொள்ள சர்ச்சுக்கு போகிறேன், என் அழைப்பை நிறைவேற்ற சர்ச்சுக்கு போகிறேன். ஏன் இவ்வளவு வைராக்கியமா கிறிஸ்துக்குள்ள இருக்கிறீங்க? இதுதான் என் அழைப்பு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு சொல்ல போற எது அழைப்பு நான் சொல்ல போகிறேன். இந்த அழைப்பை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் கர்த்தர் அழைப்பை முக்கியப்படுத்துறாரு? அழைப்பு தெரியாதவனுக்கும் அழைப்பை தெரிந்தவனுக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன? 1 தெசலோனிக்கேயர் 2:11 போடப்பட்டிருக்கு. மேலும் தம்முடைய ராஜ்யத்தின் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று. அந்த வசனம் ரொம்ப முக்கியம். மேலும் தம்முடைய ராஜ்யத்தின் மகிமைக்கு உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராக நடக்க வேண்டும். பவுல் சொல்றாரு, எதற்காக கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார் என்றால், உங்க மேல கர்த்தர் ஏன் திட்டம் வச்சிருக்கிறாரு, ஒரு பிளான் வச்சிருக்கிறார் என்றால், அவருடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக நீங்கள் செயல்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அழைப்பை நிறைவேற்றுகிறவன், கவனிங்க, அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரராக நடந்து கொள்ளுகிறவன் அவருடைய ராஜ்யத்துக்கு மகிமையாய் வாழுவான். அப்போ அழைப்பை தெரியாதவன் அவர் ராஜ்யத்துக்கு வேதனையாய் இருப்பான். ஏசப்பாவுக்கு வேதனை உண்டாக்குற விசுவாசிக்கும் ஏசப்பாவுக்கு மகிமைப்படுத்துகிற விசுவாசிக்கும் வித்தியாசம் தான். ஆமென் சொல்லுங்க. யார் வேதனைப்படுத்துவார்கள்? தேவனுடைய ராஜ்யத்தை யார் வேதனைப்படுத்துவார்கள்?
மகிமைப்படுத்துறதுக்கு ஆப்போசிட் என்ன? வேதனைப்படுத்துகிறது. அவருடைய ராஜ்யத்தை வேதனைப்படுத்துகிறது, அவருடைய சமூகத்தை வேதனைப்படுத்துகிறது. இவங்களை போய் படைச்சேனே, இவங்களை போய் ரட்சித்தேனே, இவங்களுக்கு போய் நன்மை செஞ்சேனே, இவங்களுக்கு போய் தேடி தேடி சுகத்தை கொடுத்தனே, அப்படி கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு வேதனைப்படுவா. யார் மேலே என்றால், அழைப்பே தெரியாமல், அழைப்பை நிறைவேற்றாமல், ஏனோதான் என்று குருட்டு பூன விட்டத்துல பாஞ்ச கதையாக கிறிஸ்தவ வாழ்க்கையில ஏனோதான் என்று வாழ்கிறவன் மேலே கர்த்தருடைய மனஸ்தாபம் இருக்கும். ஆவியான தெளிவா சொல்லுகிறார், அவருடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக கர்த்தர் உன்னை படைத்திருக்கிறார். நீ மகிமைப்படுத்த அவர் சந்தோஷப்படுவார். நீ எப்ப அழைப்பை நிறைவேற்றி, அழைப்பை தெரிந்து கொண்டு, இதுதான் அழைக்கப்பட்டு, இதற்காக தான் ரட்சிக்கப்பட்டு அதுல நிலைத்திருப்பேன் என்று தேவன் அழைத்த அழைப்பிலே வாழும் பொழுது மகிமை உண்டாகும். மகிமையிலே அவருக்கு சந்தோஷம் உண்டாகும். இப்ப சொல்லுங்க, ஏசப்பாவை அள வைக்க போறீங்களா? ஏசப்பாவை சந்தோஷப்படுத்த போறீங்களா? சத்தமா சொல்லுங்க. சந்தோஷம். அப்பனா உங்க மேல இருக்கிற அழைப்பை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக அழைக்கப்பட்டீர்கள்? இந்த அழைப்பு எங்க இருந்து தொடங்க தெரியுமா? நீங்க ரட்சிக்கப்பட்டதுல இருந்துதான் உங்க அழைப்பு தொடர்ந்தது என்று நீங்க நினைத்தால் அது தவறு. உங்க அழைப்பு நீங்க ரட்சிக்கப்பட்டதுல இருந்துதான் உங்க அழைப்பு தொடருது அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய அறியாமை. உங்களுடைய அழைப்பு எங்க தொடங்குதுன்னா கலாத்தியர் 1:15, அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை பிரித்தெடுத்து என்னை கிருபையினாலே அழைத்த தேவன். புரிஞ்சுக்கமா? உங்க மேல கர்த்தர் எப்ப திட்டம் வைக்கிறார் தெரியுமா? தாயின் வயிற்றிலே எப்ப கரு உண்டாகிறீர்களோ அப்பவே உங்க மேல ஆண்டவர் திட்டத்தை வச்சுட்டார். அந்த புள்ளி வந்த ஒரு கரு புள்ளி வயிற்றுல வந்த உடனே, புரியுங்களா? 6 மாசம், ஒரு 5 மாசம் 6 மாசம் கழிச்சுதான் குழந்தை இன்னும் குழந்தைன்னு டாக்டருக்கு தெரியும். 3 மாசத்துக்கு அப்புறம் தான் குழந்தை இருக்கிறதே டாக்டர் என்ன செய்யும்? ஆமா இல்லையா? 3 மாசத்துக்கு அப்புறம் தான் குழந்தை இருக்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. 6 மாசத்துக்கு அப்புறம் இன்னும் குழந்தை அவங்களுக்கு தெரிய சொல்ல மாட்டாங்க. 9 மாசத்துக்கு அப்புறம் தான் பெற்றோருக்கு தெரியும் இன்னும் குழந்தைன்னு சொல்லி. ஆனா என் ஆண்டவர் சொல்றாரு, கவனிங்க, எப்போ நீங்க தாயின் வயிற்றிலேயே கரு வந்துருச்சோ அப்பவே பரலோகத்தின் தெய்வம் உங்க மேல ஒரு திட்டத்தை அங்க வைக்கிறாரு. இந்த கரு எதுக்காக உண்டாக்குச்சு அங்க எழுதுறாரு. இந்த இன்னைக்கு சொல்ல போற பாயிண்ட் எல்லாம் அன்னைக்கு எழுதிட்டாரு. இதுக்காகத்தான் இந்த கரு உண்டாகுது. பஞ்சவர்ணத்துக்குள்ள ஜெயக்குமார் என்ற கரு எப்ப வந்துச்சோ அப்பவே கர்த்தர் எழுதிட்டாரு. இந்த வயசுல ரட்சிக்கப்பட போகிறான், இந்த வயசுல ஊழியத்து வர போகிறான், இந்த இடத்துல ஊழியம் செய்ய போகிறான், இப்படிலாம் அவனுக்கு குடும்பம் அமைய போகுது. கர்த்தர் ஒரு திட்டத்தை அங்கே எழுதுகிறார். இதுதான் நம்முடைய ஆண்டுடைய ஸ்பெஷல். அல்லேலூயா. தாயின் கருவில இருந்து நம்மை தெரிந்து கொண்டு நம்மை முன்குறித்து அழைத்த கர்த்தருக்கு மகிமையாக நாம் வாழ வேண்டும். இன்னும் ஆண்டவரை வேதனைப்படுத்துகிற செயல்கள் நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. அழைக்கப்பட்ட அழைப்பை உதாசீனப்படுத்தி வாழக்கூடாது. ரோமர் 8:30 போடப்பட்டிருக்கிறது, கர்த்தர் எப்படி அழைக்கிறாரா? முன்குறித்து அழைத்து நீதிமானாக மாற்றி இருக்கிறார். எவர்களை முன்குறித்திருக்கிறாரோ அவர்கள் அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்திருக்கிறார்களோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான ஆக்கி இருக்கிறாரோ அவர்களை கர்த்தர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். சத்தம் ஆமென் சொல்லுங்க அப்பா. கர்த்தர் உங்களை முன்குறிக்கிறார். தாயின் கருவில இருந்து முன்குறித்து வச்சிருக்கிறார். நீங்க இப்ப ரட்சிக்கப்பட்டு சர்ச்சில் சேர்க்கப்பட்டதில்ல, இந்த சபையில நீங்க வந்து உட்கார வேண்டும் என்பது தாயின் கருவிலே கர்த்தர் முன்குறித்து இருக்கிறார். இந்த வயசுல ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படி கர்த்தர் அங்கேயே முன்குறிக்கிறார். அதுக்கு முன்னாடியும் போகாது, அதுக்கு பின்னாடி வராது. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய அழைப்பிலே அவர் தவறவில்லை, அவருடைய அழைப்பிலே நாமும் தவறக்கூடாது. அழைக்கப்பட்ட அழைப்புக்கு எதுக்காக கர்த்தர் கிறிஸ்தவனாக மாற்றி இருக்கிறார்? ஒரு 4 காரணம் ரொம்ப முக்கியம். ஒரு கிறிஸ்தவன் மேலே கர்த்தர் வைக்கிற 4 நோக்கம் என்ன? நம்மை குறித்து தேவ நோக்கம் என்ன? எதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார்? இந்த 4 காரணங்களுக்காக தேவன் நம்ம இந்த பூமியிலே அனுப்பி இருக்கிறார். அந்த நோக்கத்தை அறிந்தவர்களாக நாம் வாழ வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொரு பாயிண்ட் வரும்போது இதை யோசிக்கணும். இந்த அழைப்பை தாயின் கருவிலே கர்த்தர் வச்சுட்டார். 2வது பாயிண்ட், நான் இந்த அழைப்பிலே நிலைத்திருக்கும் பொழுது அவருடைய ராஜ்யத்தின் மகிமை உயர்த்தப்படும். என்னாலே தேவனை நான் இன்னும் மகிமைப்படுத்துவேன். இந்த 2 பாயிண்ட் மனசுல வச்சு சொல்ல போற பாயிண்ட் மனசுல வச்சுக்கணும். புரிஞ்சுங்களா? முதல் பாயிண்ட் 2 தீமோத்தேயு 1:9 வாசிங்க. அவர் நம்முடைய கிரிகளின்படி நம்மை ரட்சிக்காமல், அவர் நம்முடைய கிரிகளின்படி நம்மை ரட்சிக்காமல் நம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து
இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். முதலாவதாக தேவன் அழைக்கிற முதல் அழைப்பு ரட்சிக்கப்படுவதற்காக ஒரு மனுஷனை அழைக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஒரு மனுஷனுக்கு ஆசீர்வாதத்தை காட்டிலும், கவனிங்க, சரீர சுகத்தை காட்டிலும், உலக ஆசீர்வாதத்தை காட்டிலும், உலக சொத்துக்களை காட்டிலும், உலக பணத்தை காட்டிலும், உலக மனிதனை காட்டிலும் ஒரு மனிதனுக்கு தேவைய முதல் ஆசீர்வாதம் ரட்சிப்பு. Salvation of God. தேவனுடைய ரட்சிப்பு ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய அவசியம். அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஒரு மனுஷன் என்ன பண்ற, ஆண்டவரே அழைக்கிறார். சத்தமா சொல்லுங்க, அழைக்கிறார். சொல்லுங்க, வாய்தான் சொல்லுங்க. உங்களை ஃபர்ஸ்ட் அழைச்சது எதுக்காக? தாயின் கருவில். அப்படி யோசிக்கணும். தாயின் கருவிலேயே இந்த திட்டம் இருந்தது. ஆமென் சொல்லுங்க. தாயின் கருவிலேயே இந்த திட்டம் இருந்தது. அந்த ரட்சிப்பின் அழைப்பை நீங்கள் நிறைவேற்றும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் என்ன பண்ணுது? மகிமைப்படுது. முதலாவதாக ஆண்டவர் கிருபையினாலே ஒரு மனிதனை ரட்சிக்கிறார். ரட்சிப்பு என்பது கிருபையினால உண்டானது. ரட்சிப்பு என்பது கிரியினால உண்டானதல்ல. நீ இத பண்ணி ரட்சிக்கப்படுவா. எங்கேயாவது பைபிள்ல போட்டிருக்கா? உலக மனுஷன் பாவ மன்னிப்பு அடைவதற்கு கங்கைக்கு போய் சொல்றாங்க, ராமேஸ்வரத்துக்கு போய் சொல்றாங்க, புண்ணிய ஸ்தலத்துக்கு போய் சொல்றாங்க, கர்மம் பண்ண சொல்றாங்க. அதை பண்ண இதை பண்ண உன் பாவ விமோச்சனம் அடைஞ்சு சொர்க்கத்துக்கு போவார். ஏதோ சொல்றாங்களா இல்லையா? சொல்லுங்க. 1000 இடத்துல செலவழி, அந்த பிரார்த்தனை பண்ணு, அந்த காரியத்தை பண்ணு, ரட்சிக்கப்படுவாய். எல்லா மதத்திலையும் கிரியின் அடிப்படையில் தான் ரட்சிப்பு வருது அப்படின்னு அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. இதை செஞ்சா எனக்கு நன்மை நடக்குது, இதை செஞ்சா எனக்கு சமாதானம் வருது, இதை செஞ்சா எனக்கு நிம்மதி வருது. எல்லா மதத்தினரும் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு போய் கிரியினாலே கடவுளுக்கு ஏதாவது செஞ்சா ஏதாவது வந்துடாதா? கொண்டு போய் கோடி கோடியா திருப்பதிக்கு கொண்டுனா என் குடும்ப ஆசீர்வாதம் கொட்டுறாங்க. அது கிரியை நினைச்சிட்டு இருக்காங்க. கிரியினாலே எந்த ஆசீர்வாதமும் கடவுளிலிருந்து வராது. அது நாமே சுயத்தை ஏமாற்றிக் கொள்வது. அதனாலதான் ஆண்டவர் பைபிள் சொல்லுது. பைபிள் என்னைக்குமே கிரியின் அடிப்படையிலே ஆவிக்குரிய நன்மைகளை ஒன்றும் என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ளவே முடியாது. நீ நல்லா ஜெபம் பண்ற, அந்த ஜெபத்தின் கிரிகளை வச்சு கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? ஜெபத்தின் கிரியை வச்சு அப்படி ஆசீர்வதிக்கப்பட்டா பரிசையனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். ஆயக்காரனை மட்டும் ஆசீர்வதிக்க, பரிசை என்ன செய்யல? ஆசீர்வதிக்கல. ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வருவதனாலே ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியாது. அது கிரியை நினைச்சு சர்ச்சுக்கு வருவதனாலே ஒரு கிரியை, அதுல ஆசீர்வாதம் பெற்றுக்கலாம். சர்ச்சுக்கு வரும் பொழுது எப்படி வருகிறோம், என்ன செய்கிறோம், அதை பச்சை கத்தர் என்ன செய்றாரு? ஆசீர்வாதம் கத்தர் கொடுக்கிறான். கடமைக்கு சர்ச்சுக்கு போறவன் இருக்கிறான், பயந்து சர்ச்சுக்கு போறவன் இருக்கிறான், உண்மையா நேசிச்சு சர்ச்சுக்கு போறவன் இருக்கிறான். ஆண்டவர் அதை பார்க்கிறாரு. கிரியின் அடிப்படையிலே ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. கவனிங்கம்மா, ரட்சிக்கப்படாதவங்க சொல்றாங்க, இந்த செய்தியை கேட்கறவங்க நிறைய பேர் போகும். ரட்சிப்பு இந்த உலகத்திலே கடவுள் கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு அழைப்பு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க ரட்சிக்கப்பட்டது கிரியினால கிடையாது. நீங்க ஞானி என்பதனால கர்த்தர் உங்களை ரட்சிக்கல. உங்களுக்கு எல்லாம் தெரியும், அதனால கர்த்தர் உங்களை ரட்சிக்கல. அதனால கிரியின் அடிப்படையை கர்த்தர் 0 வாக்குறார். ஞானிகளை வெட்கப்படுத்த பேதையை ரட்சிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இருக்கிறவர்களை வெட்கப்படுத்த இல்லாதவர்களை கர்த்தர் ரட்சிக்கிறார். மேன்மையானவர்களை வெட்கப்படுத்த இழிவானவர்களை கர்த்தர் ரட்சிக்கிறார். சொன்னீங்கம்மா, நீங்க ஞானி என்பதனாலே கர்த்தர் உங்களை ரட்சிக்கவில்லை. அதை ஃபர்ஸ்ட் மனசுல வச்சுக்கணும். இதுல பெருமையே வந்துடக்கூடாது. நான் கஷ்டப்பட்டு போராடி ஏசப்பா பிடிச்சுக்கிட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஏசப்பா தேடி வந்தேன், நான் கஷ்டப்பட்டு தேடி வந்தேன், ரட்சிக்கப்பட்டேன் அப்படி நான் என்ற வார்த்தையை ரட்சிப்பு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அவருடைய திட்டத்தில் நீங்க இருந்ததுனால ஏற்றவளை கர்த்தர் உங்களை என்ன பண்ணாரு? ரட்சிக்கப்பட்டவங்களுக்கா ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ரட்சிப்பு இல்லாமல் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே, சொர்க்கத்துக்குள்ளே வரவே முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். எதுக்கா உயிரை கொடுத்து ரட்சிக்கப்பட சொல்றான்? இந்த பாப்பா பயந்த, ஆனா இன்னைக்கு நீ கண்ணை 3 நாளும் பரலோகத்துக்கு நீ பண்ணிக்குவ, நிப்ப ஞானத்தை எடுக்கும். நீ பயந்த, ஆனா இன்னைக்கு ஆவியான சொல்றாரு நீ ரட்சிக்கப்பட்டது நல்லது. இல்ல பிசாசு என்னைக்கு உன்னை குழிக்குள்ள வீழ்த்தி உன்னை அழிச்சிருப்பான். ஆவியான தெளிவா சொல்றாரு, இன்னைக்கு நீ கண்ணை மூடினாலும் கர்த்தருடைய ராஜ்யத்தில் நீ வந்து நிற்பான். நரகத்துக்கு நீ போக மாட்ட. ரட்சிக்கப்பட்ட ஒருவரையும் கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு? நரகத்துக்கு கர்த்தர் அனுப்ப மாட்டார். ரட்சிக்கப்பட்டதுக்காக கைகளை வைத்து கர்த்தரை துதிப்போமாக. ரட்சிப்பு முதல் அழைப்பு. அதை பெற்றுக்கொண்டோ பெற்றுக்கொள்ளாத பெற்றுக்கொள்ளுங்க. இரண்டாவது ரொம்ப முக்கியம். எதற்காக கர்த்தர் நம்மளை அழைத்தா?
ரோமர் புஸ்தகம் 8வது அதிகாரம் 29வது வசனம். ரோமர் புஸ்தகம் 8வது அதிகாரம் 29வது வசனத்திலே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எதற்காக கர்த்தர் அழைத்தார் என்றால் தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். எதற்காக கர்த்தர் உங்களை முன் குறித்தார்? தாயின் கருவிலே. ரொம்ப முக்கிய பாயிண்ட். இப்பதான் முக்கியமான செய்தியா வருது. ரட்சிக்கப்பட்டதோட வாழ்க்கை நின்று விட்டது, அதோடு போதும் என்று என்ன வேண்டாம். அடுத்த ஒரு 2வது கட்டம் இருக்கிறது. எதற்காக தேவன் நம்ம ரட்சித்தார் என்றால் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்காக தேவன் நம்மை அழைத்து முன்குறித்திருக்கிறார். அப்படின்னு என்ன பாஸ்டர் அர்த்தம்? இயேசுவை போல இயேசுவின் சாயலாக வாழ உங்களை கர்த்தர் அழைத்திருக்கிறார். நான் அடிக்கடி சொல்றது அதுதான். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியும் உங்க வீட்டுல நீங்க தான் குட்டி இயேசு, உங்க தெருவுல நீங்க தான் குட்டி இயேசு. ஆமென் சொல்லுங்க. நீங்க இயேசு அப்படின்னு ஒரு தாட் உங்களுக்கு என்ன செஞ்சிடணும்? ஏசுநாதர் இருந்தா செல்போன் அதை பாப்பாரா? ஏசுநாதர் இருந்தா அப்படி கோவப்படுவாரா? ஏசுநாதர் இருந்தா அப்படி பேசுவாரா? ஏசுநாதர் இருந்தா அப்படி அடிப்பாரா? இயேசுவை பிரதிபலிப்பதற்காகவே நம்மை கர்த்தர் அழைத்திருக்கிறார். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். சத்தமா ஆமென் சொல்லுங்க. அப்பா இயேசுவை போல நீங்க வாழணும். அதுதான் முதல் அழைப்பு. 2வது அழைப்பு. ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, விக்கிரத்தை விட்டு வந்துட்டீங்க, பாவத்துட்டு வந்துட்டீங்க. இஷ்டம் போல வாழலாம், இஷ்டம் போல செய்யலாம், என் சுவாபத்தில வாழலாம், என் குணத்துல வாழலாம். நேவ 2வது கர்த்தர் சொல்றாரு, எப்ப உன் அழைப்பை புரிஞ்சுக்கோ. நீ விக்கிரத்தை விட்டுட்ட, ஆனா 2வது நீ எப்படி மாறணும் அப்படின்னா நீ மறைஞ்சு நான் வெளிப்படணும். சொல்லுங்க. இயேசுவை போல ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் வாழ வேண்டும். இயேசுவை போல ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் வாழ வேண்டும். ஒரு சின்ன பிள்ளை முதற்கொண்டு நான் ஜெபிக்கிறது தான். ஜாஸ்வால இருந்து எல்லாரும் வரைக்கும் இயேசுவை போல இருக்கணும். பார்க்கும்பொழுது சொல்லணும், ஏசப்பா உங்களை பார்க்கிறேனே, உங்க பேச்சுல ஏசப்பா பார்க்கிறேனே, உங்க குணத்துல ஏசப்பா பார்க்கிறேனே, உங்க செயல்ல ஏசப்பா பார்க்கிறேனே. ஏசப்பா போல நீங்க பிரதிபலிக்கணும். 2 குணத்தை நான் சொல்றேன். அது ஒரு 2 குணத்தை மட்டும் சொல்றேன். ஏசப்பட்ட குணத்துல 2 குணம். மார்க் 1:35. மார்க் 1:35 வாசிங்க. மார்க் 1:35. அதிகாலையில் இருட்டோட எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். எல்லாம் தெரியுங்களா? பக்கத்துல எடுக்கல. பக்கம் 48. எல்லாரும் பாருங்க. ஏசப்பா எப்படி இருந்தார்? வாசிங்க, மறுபடியும் வாசிங்க சார். அவர் அதிகாலையில் இருட்டோட எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். ஏசப்பட்டது மிகப்பெரிய ஒரு குணம். பைபிள் ஏசப்பட்டது மிகப்பெரிய ஒரு குணம். அதிகாலையில் எந்திக்கிற ஒரு பழக்கம். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிக்கு 2வது அழைப்பு கூட இயேசு போல வாழ்றீங்களா? இதான் ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ். இயேசுவை போல வாழ்றீங்க. அதிகாலை இருட்டோட எழுந்திருந்தார் ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசி. அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிற விசுவாசியா இருக்கணும். 4 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிக்கணும். முடிஞ்சா ரொம்ப கஷ்டமான 5 மணிக்கு, அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒரு விசுவாசி பெட்ல படுத்திருக்க கூடாது. இல்ல பாஸ்டர், நான் மாத்திரை போட்டு தூங்குறேன், நான் ரொம்ப பலவீனமானவன், பகல் முழுவதும் அலையிறவங்க, பகல் முழுவதும் நான் ரொம்ப நடந்து போறதுனால என் காலில் ரொம்ப சோர்ந்து போய் காலையில் எந்திரிக்க முடியாது, ஒரு 7 மணிக்கு தான் எந்திரிப்பேன், 8 மணிக்கு தான் எந்திரிப்பேன். சோம்பேறி. 5 மணிக்கு மேல படுத்திருக்கிற விசுவாசி சோம்பேறி. பைபிள் தான் சொல்லுது. எறும்பை போல சுறுசுறுப்பை கற்றுக்கொள்ளுங்கள். உன் அழைக்கப்பட்ட அழைப்பு என்ன? அன்னைக்கு காலையில உன் அழைப்பு ஆரம்பமாகுது. அதிகாலையில எழுந்திருப்பது உன்னுடைய அழைப்பு. இயேசுவை போல வாழ்வதுதான் உன் அழைப்பு. அன்னைக்கு காலையிலேயே நீ அழைப்பை நிராகரிச்சுட்டு நீங்க வாழ்ற வாழ்க்கை தேவனை அவமதிச்சு வாழ்ற ஒரு வாழ்க்கை. அதிகாலையில எழுந்து ஜெபிக்கிற பழக்க வாலிப பிள்ளைகளுக்கு வேணும், எல்லாருக்கும் வேணும். அழைப்பை அதிகாலையிலே ஆரம்பமாகும். நீங்க எந்திக்கும் பொழுதே உங்க அழைப்பை நீங்க நிறைவேற்றுகிற ஒரு மனுஷனா எந்திக்கிறீங்க. புரியுங்களா? இன்னைக்கே தீர்மானம் பண்ணுங்க. இன்னைக்கே உங்க செல்போன் அலாரம் வைங்க. தயவுசெய்து சொல்றேன், கவனிக்கீங்களா? கவனிங்க. இன்னைக்கே உங்க செல்போன் ஒரு அலாரம் வச்சுட்டு சர்ச்சை விட்டு போறீங்க.
4 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிக்க ஆசைப்பட்டீங்கன்னா 3:45 கலர் வைங்க. 5 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிக்க ஆசைப்பட்டீங்கன்னா 4:45 கலர் வைங்க. காமனத்து மணி எந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகி நல்லா நீட்டாக ட்ரெஸ் உடுத்தி அழுக்கு முஞ்சியோடு அழுக்கு ட்ரெஸ்ஸோடு தேவ சமுத்திரம் போய் ஜெபிக்க கூடாது. தேவ சமுத்திர ராஜாவுக்கு முன்னாடி போய் நிற்கும் பொழுது நீட்டா போய் நிக்கணும். அது ஒரு புரோட்டோகால். என்ன கால புரோட்டோகால், கிறிஸ்டியன் புரோட்டோகால் ஒன்று இருக்குது. அந்த புரோட்டோகால் ரொம்ப முக்கியம். செல்போனா தூக்கி குப்பையில போட்டுட்டு, குப்பையில வெளியே தூக்கி எறிஞ்சிட்டு ஜெபாரங்களை பக்கத்துல செல்போன் வைக்கக்கூடாது. புரோட்டோகால் ரொம்ப முக்கியம். சோ எப்படி ஜெபிக்க வேண்டும்? இயேசு அப்படிதான் ஜெபித்தா. தனியே போனா, இருட்டோட எந்திரிச்சார். அவர் பார்த்தீங்கன்னா அவர் ஜெப வாழ்க்கை ரொம்ப முக்கியம். ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்துவை போல வாழ வேண்டும். இரண்டாவது அவருடைய குணாதிசயம் மத்தேயு 5 46, 47, 48 இயேசுவுக்குள் இருந்த ஒரு குணாதிசயம், இயேசு சொன்ன ஒரு குணாதிசயம். எப்ப நான் இப்படிதான் இருக்கிறேன், நீங்க இப்படிதான் இருக்க வேண்டும் என்று மத்தேயு 5 46, 47, 48 வாசிங்க. உங்களை சிநேகிக்கிறவர்களை நீங்கள் சிநேகிப்பா, உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா எப்படி இருக்கிறாரோ அப்படி நீங்கள் இருக்க வேண்டும். குமாரனுடைய சாயல், பிதாதான் குமாரன், குமாரன் தான் பிதா. மாத்திரக்கூடாது, மறந்துடக்கூடாது. ஆண்டவர் எதற்காக உன்னை அழைத்தார்? குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாகும்படிக்கு, கிறிஸ்துவின் வளர்ச்சிக்கு அளவுக்கு தக்கதாக உன்னை இருக்கும்படிக்கு உன்னை கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஏன் அழைத்தார்? கிறிஸ்துவை போல இருக்க. அவர்கிட்ட குணாதிசயம் என்னன்னா, சிநேகிக்கிறவர்களே நீ சிநேகிச்சினா நீ அழைக்கப்பட்டவன் அல்ல. உனக்கு வாழ்த்துதல் சொல்றவங்களுக்கே நீ வாழ்த்துதல் சொன்னா நீ அழைக்கப்பட்டவன் அல்ல. உங்களை பார்த்து சிரிக்கிறவங்களை பார்த்து மட்டும் நீங்க சிரிச்சீங்கன்னா நீங்க அழைக்கப்பட்டவன் அல்ல. உன் பிதா அப்படி கிடையாது. உன் பிதா அப்படி கிடையாது. நான் அப்படி கிடையாது சொல்றேன். நான் அப்படி கிடையாது. என்ன போல மாற ஆசைப்பட்டேன். இப்படி இரு. என்ன செய்யுங்க? நீங்கள் விசேஷித்து செய்யுங்கள். உலக மனுஷர்கள் நேசிக்கிறவங்களை நேசிப்பாங்க, வாழ்த்தவர்களை வாழ்த்துவாங்க, சிரிக்கிறவங்களை பார்த்து சிரிப்பாங்க, நன்மை செஞ்சவங்களுக்கு நன்மை செய்வாங்க. ஆனா ஒரு அழைக்கப்பட்ட விசுவாசி சத்துருக்களை நேசிக்க வேண்டும். நமக்கு விரோதம் பண்ணுகிறவர்களுக்காக அவர்களிடத்தில் அன்பு கூற வேண்டும். நம்மளை துன்பப்படுத்துவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அவங்களும் என் வீட்டுக்கு வர மாட்டாங்க, நானும் அவங்க வீட்டு போக மாட்டேன். அவங்களும் என் வீட்டுல கையை நினைக்க மாட்டாங்க, நானும் அவங்க வீட்டுல கையை நினைக்க மாட்டேன். அவங்களாம் என்கிட்ட உட்காந்து எதுவும் சாப்பிட மாட்டாங்க, நானும் அவங்க கூட எதுவும் சாப்பிட மாட்டேன். நீ அழைக்கப்பட்டவனே கிடையாது. அப்படி பேசுனா அப்படின்னா கிறிஸ்துவ போல இல்ல, கிறிஸ்துவ போக முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். உன் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு தேவனை மகிமைப்படுத்துகிறதுக்காக அழைக்கப்பட்டாய். நீங்க அப்படி செஞ்சீங்கன்னா தேவனுடைய கோபம், தேவனுடைய வேதனையை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம். நம்மை பார்த்து கர்த்தர் வேதனைப்படுவார். அப்படிங்க, நான் ஆரம்பத்துல சொன்னேன், ஆண்டவரை சந்தோஷப்படுத்த விரும்புறீங்களா, கர்த்தரை துக்கப்படுத்த விரும்புறீங்களா? உங்களுடைய அழைப்பு என்ன? அதை நிறைவேற்ற விட்டால் தேவனை வேதனைப்படுத்துவீங்க. மறுபடியும் சொல்றேன், உங்களை நேசிக்கிறவங்களை மட்டும் நேசிக்க பழகாதீர்கள். புரியுங்களா? உங்களை நேசிக்கிறவங்களை மட்டும் நேசிக்க பழகாதீர்கள். உங்களை வெறுக்கிறவர்களுக்கும் நன்மை செய்ய பழகுங்கள். முடியுமா? முடியும். இயேசு செய்திருக்கிறார். கல்வாரி சிலுவையிலே கொண்டு போய் அவர் அடிக்கும் பொழுது அந்த அவனை பார்த்து சொல்றாரு, பிதாவே இவனுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்ன என்று. அதான் கிறிஸ்துவின் சுவாபம். கிறிஸ்துவின் சுவாபம். தன்னை அடிச்சவனை பார்த்து மறுகணத்தை காட்டி அடிக்க சொல்றார். காரி துப்பினவனை பார்த்து அமைதியாக. உங்களை பார்த்து காரி துப்பின என்ன செய்வீங்க? உங்க முகத்தை ஒருத்த காரி துப்பிட்டு என்ன செய்வீங்க? திருப்பி துப்புவீங்களா? அப்படின்னு திருப்பி துப்பாங்க. அதனாலதான் இன்னும் அழைப்புல நம்ம நிறைவேற்ற முடியும். அழைக்கப்பட்ட விசுவாசியே நிறைய பேர் கிறிஸ்துவின், அதனாலதான் நிறைய பேர் இன்னைக்கு புறஜாதி ரட்சிக்கப்படாத காரணம் அதுதான். ரட்சிக்கப்பட காரணமே நம்ம மூல ஒரு ஈர்ப்பு அவங்களுக்கு வரமாட்டேன். ஏசுனார் எங்க போனாலும் ஒரு ஈர்ப்பு வந்துச்சு. நீங்க உங்களை பார்த்து ஒரு ஈர்ப்பு சக்தி வரணும். அந்த தெய்வத்தின் மகிமை உங்க மேல இங்க நிறைவா இருக்கணும். அந்த தெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தின் கிருபை உங்க மேல நிறைவா இருக்கணும்னா அவரை போல மாறுறதுக்கு ட்ரை பண்ணணும். புரியுங்களா?
உங்க வைராக்கியத்தை உங்க வீம்பெல்லாம் தூக்கி போட்டு. நேற்று ஆண்டவர் சொன்னார் ஒரு காரியம் பேச, ரொம்ப யாக்கோபு 4:16 வாசிங்க. இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள், உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள். இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாங்கா இருக்கிறது. ஆண்டவர் தெளிவா பேசணும். பொல்லாங்கான காரியம். உன் வீம்புல நீ மேன்மை பாராட்டிக்கிட்டு இருக்கிற. நாளா எப்படி தெரியுமா, என்ன பார்த்து எப்படி இப்படி சொல்லலாம், என்ன பார்த்து இப்படி சொல்லலாம். ஒண்ணும் சொல்ல முடியல, யாரும் கண்டிக்க முடியல. தகப்பன் பிள்ளைய கண்டிக்க முடியல, பிள்ளைதான் தகப்பனை கண்டிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப பூமியில வீம்பு பிடிச்சிட்டு இருக்கிறது. எப்போ பார்த்தாலும் வீம்பு வீம்பு வீம்பு. நாம் பிடிச்ச முயலுக்கு 3 கால். வீம்பு பிடிச்சிட்டு இருக்குது. கசப்புல வீம்பு, வைராக்கியத்துல வீம்பு. கவனிங்க, வைராக்கியத்துல வீம்பு, கசப்புல வீம்பு, கோபத்துல வீம்பு, விரோதத்துல வீம்பு. இதுல ஒரு மேன்மை பாராட்டல் வேற. மேன்மை பாராட்டுதல், தன்னை உயர்த்தி காட்டுறது. நான் இப்படித்தான் யானை சொல்றாரு. இது பொல்லாங்குப்பா. பொல்லாங்கு என்பது சாத்தானுடைய பேர் ஒண்ணு தெரியுமா? பொல்லாங்கனுக்கு ஒரு பேர் என்ன? சாத்தான் பொல்லாங்கின் மகனா. அப்போஸ்தலர் 14 பார்க்கணும். பொல்லாங்கின் மகன் சொல்லி பவுல் சொல்றாரு சாத்தானை பார்த்து. அப்போ ஆண்டவர் பட்டும் படாம பேசிட்டாரு, இதெல்லாம் சாத்தான் பிள்ளைகளுப்பா, உனக்கு இது வேண்டாம். வயசு சொல்றேன், இங்க அப்படி இல்லை. சில இடத்துல பார்க்கிறேன், ஜாதியின் அடிப்படையிலாம் விசுவாசிட்டு பழகுறாங்க. இங்க அப்படி இல்லை. இந்த ஜாதியில தான் கை கொடுக்கணும், இந்த ஜாதியில தான் சாப்பிடணும். அப்புறம் நீ எதுக்கு ரட்சிக்கப்பட்டீங்க? நீங்க ரட்சிக்கப்படாம இருந்திருக்கலாம். இந்த செய்தி அநேகருக்கு போக கிளிப்பான போகப்படும். தற்படிமா ஜாதியின் அடிப்படையிலே கிறிஸ்தவத்தை சேவித்தால் நீ ரட்சிக்கப்பட்டதே வேஸ்ட். நீ ரட்சிக்கப்பட்டதே வேஸ்ட். தயவு சொல்றேன், இந்த ஜாதி இடத்துல போய் தண்ணி குடிப்பேன், இந்த ஜாதி இடத்துல போய் கை நினைப்பேன், இந்த ஜாதி விட்டு தான் நான் போவேன், இந்த ஜாதி இடத்துல தான் நான் பழகுவேன் அப்படின்னு நீ எண்ணிக்கிட்டு இருந்தேன்னா நீ ரட்சிக்கப்பட்டதே வேஸ்ட். இது பொல்லாங்கு. நீ வீம்பு பிடிச்சிட்டு இருக்கிற, நீ. இயேசுவின் குணம் அப்படி கிடையாது. அவ பட்சபாதம் இல்லாதவன். இயேசுவின் குணத்துல பட்சபாதம். யாரையும் அவர் வெறுக்கலங்க. எந்த மதத்திலே வெறுக்கல, எவரையும் வெறுக்கல ஆண்டவர். புரியுங்களா? நமக்கு சில பேருக்கு அருவருப்பா இருப்பீங்க, சில பேருக்கு அருவருப்பா இந்த மாதிரி காரியத்தெல்லாம். அன்னகரிடத்துல யாராவது உட்கார்ந்து பேசியிருக்கீங்களா? அன்னகரிடத்துல, அன்னகரன் யாரு? திருநங்கை கிட்ட உட்கார்ந்து பேசியிருக்கீங்களா? அவங்கள்ட்ட சாப்பிட்டுருக்கீங்களா? அவங்களுக்கு கை கொடுத்து ஸ்தோத்திரம் நல்லா இருக்கீங்களா அப்படி கேட்டிருக்கீங்களா? திருநங்கைகளை நிறைய பேர் அவமதிக்கிறத நான் பார்க்கிறேன். அசுத்தமானவர்கள் அவமதிக்கிறத பார்க்கிறேன். திருநங்கைகள் மேலேயும் கர்த்தருடைய அழைப்பு உண்டு என்பதை அப்போஸ்தலரிலே கர்த்தர் போடப்பட்டிருக்கு. திருநங்கைகளை கர்த்தர் ரட்சிப்பின் பாதையில கொண்டு வந்தார். கந்தாகே என்பவளுக்கு மந்திரியானவன் எத்தியோப்பியன் ஒருவன் இருந்தான். எத்தியோப்பியன் கந்தாகே என்பவளுக்கு மந்திரி. கவனிங்க, அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். கந்தாகே என்பவளுக்கு மந்திரியாகிய எத்தியோப்பியா, அந்த ஒரு பெண்மணி, இங்கிலீஷ்ல அழகா போட்டிருக்குது யூனிச். யூனிச் அப்படி போட்டிருக்கோம். யூனிச் என்றால் இங்கிலீஷ் போட்டிருக்கா 8:27 அழகா போட்டிருக்கு யூனிச். அன்னகனா இருந்த அவன், கந்தாகே என்ற ஒரு பெண்மணிக்கு மந்திரியா இருந்தவன் யூனிச், அன்னகர். அவனை கர்த்தர் பிலிப்பு மூலமாக ரட்சிக்கப்பட வச்சு, ஞானஸ்நானம் எடுக்க வச்சு, அவனுக்கு சத்தியத்தை போதிச்சு, கர்த்தர் அவன் மேலேயோ தம்முடைய திட்டத்தை கர்த்தர் வைக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப திருநங்கைக்கு மேலே கர்த்தருடைய அழைப்பு. அப்ப உலகத்துல எந்த மனுஷனை இழிவா என்ன செய்ய எண்ணவே கூடாது, யாரையும் இழிவா பேசவே கூடாது. எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாரையும் நேசிக்க, எல்லாரும் வீட்டுக்கு போகணும். நீங்க வீம்பு பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்க கிறிஸ்துவனே கிடையாது. உங்களை நேசிக்கிறவங்களே நேசிச்சு, உங்களுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்களே ஸ்தோத்திரம் பண்ண. கவனிச்சிட்டீங்களா? இப்ப நான் சொல்றத, நீ அழைக்கப்பட்டவன், அவனுக்கு அது தெரியல, உனக்கு அது தெரியும்ல. நீ விசாரிக்க வேண்டாமா? நீ கேர் பண்ண வேண்டாமா? கிறிஸ்துவை போல நீ நடக்க வேண்டாமா? சத்துருக்களை நேசிக்க வேண்டாமா? சத்துருக்களுக்கு முன்னுரிமை கொடுத்து ஆதரிக்க வேண்டாமா? உலக மனுஷன் செய்யாததை நீ செய்தால், யாரும் செய்யாததை
தேவன் உனக்கு செய்வார். சத்தமாமே சொல்லுங்க பாப்போம். நீ எதுக்காக அழைக்கப்பட்டாய்? இயேசுவை போல இருப்பதற்காக. இயேசுவை போல இருப்பதற்காக, ரட்சிக்கப்படுவதற்காக. மூன்றாவது வாசிங்க, 1 பேதுரு 1:15-16 வாசிங்க. 1 பேதுரு 1:15-16. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. ஆமென். ஸ்தோத்திரம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். மூன்றாவது கர்த்தர் அழைக்கிறார். பாத்தீங்களா? ரட்சிப்பு, தேவ சாயல். மூன்றாவது பரிசுத்தம். கிறிஸ்துவை போல இருக்கணும். முதலாவது ரட்சிக்கப்படணும், இரண்டாவது கிறிஸ்துவை போல இருக்கணும், மூன்றாவது பரிசுத்தமாய் வாழணும். பரிசுத்தமாய் வாழணும். உங்களை அழைத்தவர் பரிசுத்தர், அவர் அப்படி இருப்பது போல நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4:7 பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 4:7 போடப்பட்டிருக்கிறது. தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, நம்மை பரிசுத்தத்திற்கே கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு? அழைத்திருக்கிற. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். தேவன் உன்னை அசுத்தத்திற்கு அல்ல, அசுத்தமாய் இருப்பதற்காக. எல்லாரும் காதுல விழுகுதா? காதுல விழுகுன்னு நினைக்கிறேன். உலகம் அசுத்தத்துல இருக்குது. எங்க திரும்பின அசுத்தம், எதையுமே பார்க்க முடியல. ஆமாம் சொல்லுங்க. எதையுமே இப்ப எல்லாத்துல செல்போனை நிம்மதியா பார்க்க முடியல, டிவியை நிம்மதியா பார்க்க முடியல. அசுத்தம். சுவரை வெளியே இருக்க சுவரை விட நிம்மதி என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. எங்க போனாலும் அசுத்தம். ட்ரெயின்ல நிம்மதியா போக முடியல, பஸ் எங்க போனாலும் ஏதாவது ஒரு இச்சையின் நாவி அங்க இருந்துகிட்டே இருக்குது. இந்த உலகம் அசுத்தத்துல நிறைந்திருக்கிற உலகம். அந்த உலகத்துக்குள் இருக்கிற அழைக்கப்பட்ட விசுவாசிகளை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, அந்த அசுத்தமா இருப்பதற்காக நான் உன்னை அழைக்கல, என்னை போல பரிசுத்தமா இருப்பதற்காக உன்னை அழைத்தேன். சத்தமா அமைச்சிடுங்க அப்போ. 1 தெசலோனிக்கேயர் 4:7 போடப்பட்டிருக்க அழைப்பை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். 4வது பாத்தீங்கன்னா தெரியும். 4வது 5வது வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 4 தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல், தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல், உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து. போதும். மோக இச்சைக்கு உட்படாமல் உங்கள் சரீரத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் நீங்கள் ஆண்டு கொண்டு நடத்துங்கள். கவனிக்கிறீங்களா? இதற்காக தேவன் உன்னை அழைத்தார். மோக இச்சைக்கு உட்பட்டு நடப்பதற்காக உன்னை அழைத்தார். இச்சையின்படி வாழக்கூடாது. இச்சையின்படி இச்சிக்கவே கூடாது. கற்பனையிலே 9வது கற்பனையா, இச்சையாய் இருப்பாயாக. இச்சையாக இருப்பாயாக ரொம்ப முக்கியம். பிறனுள்ள யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக. எதன் மேலே நமக்கு என்ன செய்யக்கூடாது? ஈர்ப்பு வரக்கூடாது, இச்சை வரக்கூடாது. நம்ம சரீரத்தை பரிசுத்தமா வச்சுக்கணும். பெண்களை சொல்றேன், எல்லாருக்கும் சொல்றேன், நம்முடைய உடைகள் கண்ணியத்தை வெளிப்படுத்தணும். உலகத்துல மாடர்ன் ட்ரெஸ் இருக்குது. இந்த மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் இனிமே களைஞ்சு போடணும். சர்க்கஸ்கார பேண்ட் எல்லாம் போடக்கூடாது. சர்க்கஸ்கார பேண்ட் எல்லாம் என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க. பைபிள் அதை அவமதிக்குது. 1 தீமோத்தேயு போடப்படுற ஸ்திரீகள் கண்ணியமான ட்ரெஸ்ஸை போடணும். இன்னைக்கு சபைகள் இது விட்டுருச்சு. ஆரம்ப சபைகள் அதை கண்ணியமாய் போதிக்கப்படுது. பேண்ட் பெண்களுக்குரியது அல்ல, லெகின்ஸ் பெண்களுக்குரியது அல்ல, அது சர்க்கஸ்கார பேண்ட். இன்னைக்கே பெண்களோட உடைய மாத்தி நல்லா புரிஞ்சுக்கோங்க. கண்ணியமான ட்ரெஸ்ஸை போடுங்க. உங்க சரீரம் தேவனுடைய அழைப்பை நிறைவேற்ற அழைக்கப்பட்டிருக்கிறது. ஓ இச்சையின்படி இது எனக்கு அழகா இருக்கும், இது எனக்கு அழகா இருக்கும், இது எனக்கு மாடலா இருக்கும், இது இது எனக்கு சூப்பரா என் தோற்றத்தை காண்பிக்கும். ஓ இச்சையை வெளிப்படுத்துவதற்காக இந்த ட்ரெஸ் கிடையாது, அழைப்பை நிறைவேற்றுவதற்காக. ஆரோனை கர்த்தர் அழைத்து அபிஷேகத்தை ஊழியக்காரனை மாற்றின உடனே ஃபர்ஸ்ட் மாத்தினது அவன் ட்ரெஸ். எதை மாத்தினாரு? ஆடைய மாத்தினார். ஆரோனே, நீ உலகத்தான இருக்கிறது போல என்னென்னமோ சொல்ற, நீ ஊழியக்காரன் ஆயிட்ட, அழைக்கப்பட்டவன், உன் ட்ரெஸ்ஸை மாத்து சொல்லு, இப்படித்தான் போடுற ட்ரெஸ்ஸை கர்த்தர் கொடுத்தார். அந்த ட்ரெஸ் உலகத்துல வேற எவன்ட்டுமே கிடையாது. ஆமென் சொல்லுங்க. நீங்க அப்படி இருக்கணும். உங்க ட்ரெஸ் கண்ணியமா இருக்கணும். புரிஞ்சுங்களா? அது பார்த்து அது வரும் போகும், அது பிரச்சனை இல்லை. இங்க வர்ற வசனத்தை நீங்க விட்டுறக்கூடாது. கண்ணியமான ட்ரெஸ் மற்றவர்களை கவர்ந்தெழுக்கத்தக்கதாகவோ இச்சையை தூண்டுக. உங்களுடைய கண்ணாடியை பார்த்து சில பேர் ரொம்ப அப்படியே ஆசைப்படுவாங்க சரீரத்தை.
ஆண்களும் சரி பெண்களும் சரி, எல்லாரும் பார்க்கறனால சொல்றேன். உன் இச்சை, உன் கண்ணில் இருக்கிற இச்சை, உன் சரீரத்தை ஒன்னையும் இழுக்கக்கூடாது. தேவனை மகிமைப்படுத்துகிறது தான் சரீரம். ஆமென் சொல்லுங்க. கண்ணியமானதை நீங்கள் உடுத்த வேண்டும். சர்ச்சுக்குள்ள லெகின்ஸ்லாம் வரக்கூடாது. இனிமேல் பாசமா சேர்த்தா சொல்றேன், எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிடணும். பாச சொல்லிட்டாரு அடுத்து மறந்துடுவாரு அப்படி இருக்கக்கூடாது. இது கர்த்தருடைய வார்த்தை. நல்ல சுடிதார் போடுங்க, சேலையை கட்டுங்க, கண்ணியமான ட்ரெஸ். அது அது குறித்து நிறைய பேசணும் ஆசை எனக்கு. ஸ்திரீகள் தன்னுடைய கண்ணியமான ட்ரெஸ்னாலே தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அதை தவிர்த்து வேற எதை நினைச்சக்கூடாது, போடக்கூடாது. தேவன் வாஸ்திரங்களேன், அது கொஞ்சம் வாஸ்திரங்களேன். 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 10 வசனம், 9-10 வாசிங்க. 2:9-10 வாசிங்க. நானே வாசிக்கவா? ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலாவது, முத்துக்களினாலாவது, விலையேறப்பெற்ற வஸ்திரங்களினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தியுள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். ஆமென். ஒரு ஸ்திரீ, இதுதான் அழைப்பு. நிறைய ஸ்திரீகள் இருக்கிறதுனால நான் சொல்றேன், இதுதான் அழைப்பு. சரிங்களா? ரொம்ப மேக்கப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து, முடிய பின்றது முக்கியத்துவம் கொடுத்து, நகையை போடுறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து, ட்ரெஸ் வாங்குறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து, அலங்காரமான ட்ரெஸ்ஸை போடுறது ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து உன் அழைப்பை நீ இழந்து போயிடாத. உன் அழைப்பு என்னன்னா, தகுதியான வஸ்திரத்தை போடு. வெட்கம், ஸ்திரீகளுக்குள்ள வெட்கம் இருக்கணும். 2வது தெளிந்த புத்தி இருக்கணும். 3வது தேவ பக்தி இருக்கணும். புரியுதுங்களா? நீ தேவ பக்தி இல்லாம, தெளிந்த புத்தி இல்லாமல், வெட்கம் அந்த சுவாபம் இல்லாமல் நீ என்ன கர்த்தரை ஆராதிச்சு என்ன ட்ரெஸ் போட்டு வந்தாலும் நீ அழைக்கப்பட்டவன் அல்ல, தேவனை கோபப்படுத்துகிற ஒரு ஸ்திரீ. ஆமென் சொல்லுங்க. கஷ்டமா இருக்கு கொஞ்சம் பாஸ்டர், என்ன வாசிப்பு. இதுதான் சத்தியத்தின்படி, இது கடைசி காலம். சத்தியத்தின்படி வாழ பழக வேண்டும். அல்லேலூயா. இஷ்டம் போல வாழ்றதுக்கு சில சபைகளா இருக்குது, அங்க அவங்கள கண்டுக்கிடவே மாட்டாங்க. இந்த நம்முடைய ஃபார்முலா அப்படி சொன்ன. ஆமென் சொல்லுங்க. நீங்களும் சரி நானும் சரி கண்ணியமான ட்ரெஸ்ஸை போட்டு தான் ஊழியக்காரங்க நிற்கிறேன். என்னைக்கா நான் ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டு, ஜீன்ஸ் டிஷர்ட் போட்டு ஆராதனை பண்ணியிருக்கேன். ஆனால் இன்னைக்கு யூடியூப்ல அது வருது. டவுசர் போட்டு ஒருத்தர் ஆராதிக்கிறான், பார்த்துருக்கீங்களா இல்லையா? டவுசர் போட்டு டிஷர்ட் போட்டு ஆராதிக்கிறாங்க, ஷூ போட்டு செருப்பு போட்டு ஆராதிக்கிறாங்க. இது தேவ சமூகம் நினைச்சாங்களா, கேலி கூத்து நினைச்சாங்களா? இதெல்லாம் தப்பே இல்லைம்மா, இது கட் பண்ணிடாத. போடட்டு டிஷர்ட் போட்டு, டவுசர் போட்டுட்டு, ஷூவை போட்டுக்கிட்டு அல்லேலூயா மகிமைப்படுத்துகிற உன் சரீரத்துல கர்த்தரை மகிமைப்படுத்தாம, உன் ட்ரெஸ்ல கர்த்தரை மகிமைப்படுத்தாம, உன் வார்த்தையில கர்த்தரை மகிமைப்படுத்துற மாயமாலக்காரன். ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். சோ உங்களுடைய ட்ரெஸ் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் ஏதில் நிறுத்துறான்னு தெரியல எனக்கு இந்த இடத்துல. பரிசுத்தமா இருக்கணும், இச்சைக்கு உட்படக்கூடாது. யாரையும் கண்ணியமா நடத்தணும், கண்ணியமா இருக்கணும். நம்மளை பார்த்து மற்றவங்களை பயப்படணும். இப்ப நான் ஆம்பளையா இருக்கிறேன், என்னை பார்த்து ஒரு ஸ்திரீ என்ன செய்யணும்? தெய்வ பயத்தை உண்டாக்கணும். அவளுக்கு என்ன ஒரு ஸ்திரீ தொடுறதுக்கு என்ன செய்யணும்? பயப்படணும். நீங்க ஸ்திரீகளா இருக்க பல பேர் சொல்றேன் நானு, ஆண்கள் உங்களை பார்த்து பயப்படணும். உங்க பக்கத்துல வர்றதுக்கு என்ன செய்யணும்? இயேசுவை பக்கத்துல வர்றதுக்கு சில பேர் என்ன செஞ்சாங்க? பயந்தாங்க. அந்த பரிசுத்த உணர்வு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பரிசுத்தமா வாழுங்கள், பரிசுத்தமா இருக்கணும், இச்சையின்படி வாழக்கூடாது. 3வது நாள் 4வதாக சொல்லி முடிக்கிறேன். கவனிங்க, எதற்காக கர்த்தர் அழைத்தார்? 5 நிமிஷம் முடிச்சிடறேன். 1 Peter 2:9 வாசிங்க. தேவன் அழைத்த அழைப்பு எதற்காக? 1 Peter 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். போதும். இப்ப பைல் கொடுங்க. இப்ப பாருங்க, எழுதி விட்டுருங்க. முதல் பாயிண்ட் சொல்லுங்க, எதற்காக கர்த்தர் அழைத்தாரு? சத்தமா சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. ரட்சிப்புக்காக. 2வது இயேசுவை போல வாழ்வதற்காக. 3வது பரிசுத்தமாய் இருப்பதற்காக. ரைட், இருக்கீங்களா தெரிஞ்சுக்கிறேன். 4வது பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு உங்களை கர்த்தர் ஏன் வரவழைத்தார் என்றால், அவருடைய புண்ணியங்களை நீங்கள் அறிவிக்கும்.
ஊழியம் செய்வதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட இயேசுவை போல மாறிட்டேன். கவனிங்க, இயேசுவை போல ஜெபம் பண்றேன், இயேசுவை போல சத்துருக்களை சிநேகிக்கிறேன், பரிசுத்தமாய் இருக்க அழைக்கப்பட்டேன், பரிசுத்தமாய் வாழ்றேன், பரிசுத்தமான ட்ரெஸ்ஸை போடுறேன். இதோடு நின்று விடக்கூடாது. இப்பதான் நிறைவன் பகுதி இருக்குது. இந்த 3 நமக்காக, 4வது அவருக்காக. ஆமென் சொல்லுங்க. ரட்சிப்பும் கிறிஸ்துவை போல வாழ்றதும் பரிசுத்தமாய் இருப்பதும் நம்முடைய ஆவிக்குரிய நன்மைக்காக. ஊழியம் என்பது தேவ ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்துக்காக. ஒரு தேவனுடைய பிள்ளை எதற்காக அழைக்கப்பட்டார்கள் என்றால், ஏன் கர்த்தர் உன்னை ரட்சித்தார், ஏன் கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார்? கவனிங்க, அவருக்கு ஊழியம் செய்வதற்காக. நிறைய பேர் இதை விட்டுட்டாங்க, நிறைய பேர் இதை செய்யறதே இல்லை, இயேசுவை பத்தி சொல்றதே கிடையாது. வெறும் ஆசீர்வாதம் மட்டும் பெற்றால் போதும், நான் நல்லா இருந்தா போதும். அந்த வாழ்க்கை நிறைவின் வாழ்க்கை அல்ல. பேதுருவை கர்த்தர் ஆசீர்வதித்தார். கவனிங்க, லூக்கா 5ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், 6, 7, 10 பார்க்கிறோம். கவனிங்க, எடுக்கலாம். கவனிங்க, 2 படகு நிரம்பத்தக்க மீனை கொடுத்து கர்த்தர் பேதுரு என்ன பண்ணாரு? ஆசீர்வதித்தார். அதோட விட்டு போயிருக்கலாம்ல. ஏன் கர்த்தர் விடல? என் பின்னை வா, உன்னை மனுஷனை. ஏன் கர்த்தர் அதை சொன்னாரு? அதான் 2 படகு மீனே இல்லாத மீனை கொடுத்தாரு, விட்டுட்டு போக வேண்டியதானே? பேதுருவே, இந்த மீனுக்காக உன்னை ரட்சிக்கல, இந்த மீனுக்காக நான் உன்னை தேடி வரல, இந்த மீனுக்காக நான் இவ்வளவு நேரம் இங்க நிக்கல, நீ எனக்கு ஊழியம் செய்ய வர வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இயேசுக்காக ஊழியம் செய்ய வேண்டும். அந்த காலத்துலாம் 10-15 வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடியும், வீட்டுக்கு போ, சாப்பிடுவாங்க, ரெஸ்ட் எடுப்பாங்க, சாயங்காலம் 4 மணிக்கு ஊழியத்து போவாங்க, கிராமமா ஊழியத்து போவாங்க. இப்ப நம்ம என்ன செய்யறோம்? ஆராதனை முடியுது, வீட்டுக்கு போவோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், எந்திக்கிறோம், டிவி பார்க்குறோம், மறுபடியும் சாப்பிட்றோம், தூங்குறோம், மறுபடியும் காலையில் வேலைக்கு போயிடுறோம். இதுவா கிறிஸ்தவ வாழ்க்கை? இதுவா கிறிஸ்தவ வாழ்க்கை? மாறுதலை கர்த்தர் தருவாராக. வாரத்துல ஒரு ஆளுக்காவது இயேசுவை பத்தி சொல்லுங்க. ஒரு கிராமத்துக்காவது போங்க. யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். நீங்க பாஸ்டர்ட்ட சொல்லிட்டு போகணும் அவசியம் கிடையாது. யார்கிட்டையும் சொல்லிட்டு போய் விளம்பரத்தை நான் ஊழித்து போறேன் மேல அடிச்சுட்டு போக கூடாது. புரியுதா? பரிசேனை போல நீ செய்யாது. நீ ஜெபிக்கிறதும் தெரியக்கூடாது, கொடுக்கிறதும் தெரியக்கூடாது, செய்யறதும் தெரியக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஊழித்து போறீங்களா? அமுக்கமா போங்க. கர்த்தர் தெரிஞ்சா போதும். ஆத்துமாதைய பண்ணுங்க, சபையில கொண்டு வந்து சேருங்க. நிறைய பேர் ஏன் அழைக்கப்பட்டே தெரியாம இருக்கிறீங்க. உங்க மூளை ஒரு கூட்டம் ரட்சிக்கப்படணும். இன்னும் சொல்றேன், உங்க தெருவில் உள்ளவங்களுக்கு போய் இயேசுவை சொல்லியிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் உங்க தெருவில் உள்ளவங்களுக்கு போய் இயேசுவை கொஞ்சம் பயம். ஏன்னா நம்ம வண்டோலம் தண்டோலம் அவனுக்கு தெரியும். நமக்கே நம்ம மேல நிச்சயம் இல்லை, நம்ம செயல்பாடுகள் அவனை காயப்படுத்த வேண்டும் தெரியும். நான் செய்யறே சொல்றேன், ஒவ்வொரு இப்ப சொல்லிட்டே இருக்கணும். வச்சுக்குவாங்க, இயேசு ஏற்றுக்கொள்ள பாக்குறேன்னு. ஒரு ஃபங்க்ஷன் போனா அங்கேயும் போய் சொன்ன, ஒரு ஆர்சிபி பிறகு சொல்லி சர்ச்சை வர சொல்லியிருப்போம், இயேசு பத்தி சொல்லியிருக்கோம். உங்க தெருவில் இருக்கிறவங்களுக்கே பஸ் இயேசு பத்தி போய் சொல்லுங்க. யார் சொல்லுவா? உங்க தெருவில் சொல்லுங்க, உங்க பட்டணத்துல சொல்லுங்க, இல்ல ஒரு கிராமத்துக்கு போங்க, ஃப்ரீ பஸ் எத்தனையோ பஸ் இருக்குது, ஏறி போங்க, ஊழியம் செய்யுங்க. ஏசப்பாக ஊழியம் செய்யுங்க. நீ ஊழியம் செய்வதற்காக அழைக்கப்பட்டாய். நான் ஜெப கூட்டத்துல சொன்னேன், சிஸ்டரோட வீட்டுல சொன்னேன். அப்பெல்லாம் 2 பிள்ளை இருந்தா 1 பிள்ளை ஊழியத்தை கொடுத்துருவாங்க. 2 பிள்ளை இருந்துச்சுன்னா முத பிள்ளை யாருக்கு? ஏசப்பாக கொடுத்துருவாங்க, பிறந்த உடனே கொடுத்துருவாங்க. அப்படி ஒரு வழக்கம் இருந்துச்சு. இப்போ அப்படி மாறிடுச்சு. 2 பிள்ளை இந்த 2 பிள்ளை எனக்கு தான், ஊழியெல்லாம் செஞ்சிடக்கூடாது, அதெல்லாம் வேற யாராவது செஞ்சு கொடுவாங்க. இப்பெல்லாம் பிள்ளைகளை சர்ச்சுக்கே கொண்டு வரதில்ல, தெரியுமா? இங்க பரவாயில்ல. காலகட்டத்தில் பிள்ளைங்க படிக்க கோச்சிங் கிளாஸ் அனுப்புறான், வெக்க கேடு. காலையில டியூஷனுக்கு அனுப்புறான், ஞாயிற்றுக்கிழமை காலகட்டால. எங்க பிள்ளைங்க கோச்சிங் போயிருக்கு, காலகட்டால பிள்ளை எக்ஸாம் எழுத போயிருக்கு. இதுவும் கிறிஸ்துவ வாழ்க்கை. இப்படி உனக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்க வச்சிருக்காரு. நான் சொல்றது பைத்திய கந்தனமா இருந்தாலும் வேத மததான் சொல்லுது. எல்லாவற்றை காட்டிலும் முதலாவது உன் பிள்ளை கர்த்தரை பிடிக்க சொல்லுங்க. அப்புறம் பாருங்க, இந்த உலகத்திலேயே படிச்சவனுக்கு படிக்காதவனுக்கு வித்தியாசத்தை கதை காண்பிப்பா. அவனால ஜெயிக்க முடியாது, உங்களால ஜெயிக்க முடியும். நாளை ஞாயிற்றுக்கிழமை நான் படிக்கிற காலத்தை சொல்றேன், பப்ளிக் எக்ஸாம் அப்போ பிசிக்ஸ் டீச்சரு ஞாயிற்றுக்கிழமை காலையில கூப்பிடுவார். ஒவ்வொரு வாரமும் கிளாஸ் கூப்பிடுவார். நான் ஒரு நாள் கூட போன கிடையாது, ஒரு நாள் கூட போன கிடையாது. அவர் 12 மணி 12ஓட நிப்பாட்டிடுவார்.
எனக்கு 12 சர்ச்சை முடியும். எல்லாரும் போவாங்க, நான் போக மாட்டேன். திங்கக்கிழமை காலையில முழங்கால் போட்டு அடி வாங்குவேன். அடி கொடுப்பாரு, நீ அடி வாங்குவேன். ஆனா உண்மையில சொல்றேன், பிசிக்ஸ்ல ஹையஸ்ட் மார்க் நான் தான். உண்மையில சொல்றேன், பிசிக்ஸ்ல நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ணி கத்தனை உயர்த்தினார். அவரே சார் வெங்கடேஷ் சார் அவரே கட்டி பிடிச்சு, டேய் பரவாயில்லடா, நீ இவ்வளவு மார்க் வாங்க எதிர்பார்க்கவே இல்லடா. கிட்டத்தட்ட எனக்கு நல்ல ஞாபகம், 48 பேப்பர் 49 பேப்பர் எழுதினேன், 200 மார்க்குக்கு. கத்தர் மேன்மைப்படுத்தினார். அப்படி இருக்கணும். படிப்பை காட்டிலும் மனுஷனை காட்டிலும் தெய்வத்தை முக்கியப்படுத்தி ஓடணும். ஊழியம் செய்ய. இதோட நிப்பாட்டுறேன், கவனிங்க. பிள்ளைகளை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். 2 பிள்ளை இருந்தா ஒரு பிள்ளை ஊழியத்துக்கு. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் எனக்கு லீவு, ஓடு ஊழியத்துக்கு. ஞாயிற்றுக்கிழமை கத்தரை ஆராய்ச்சிட்டேன், கடவுளை கொடுத்துட்டேன், அடுத்து கத்தருக்காக ஏதாவது செய்யணும். போய் கிராமத்துல போய் ஊழியம் செய்யுங்க. ஒரு 4 பேருக்கு பஸ்ல போறீங்களா, இயேசுவை சொல்லுங்க. காரி துப்புன தொடச்சிட்டு வாங்கிக்கோங்க, நன்றி சொல்லுங்க. இந்த துப்புதல் கிடைச்சதுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே, என்னை அடிச்சதுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே, என்னை வெக்கமா பேசுறதுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. பரிசுத்தவான்கள் அப்படித்தான் ஜெயிலுக்குள்ள போயிட்டு இயேசு சிறைச்சாலைக்குள்ள போனதுனால அவங்க ஜெயில போய் சொல்றாங்க, ஆண்டவரே இந்த ஜெயில் வாழ்க்கைக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே, இப்படி கிறிஸ்துவுக்காக பாடுபடுவதற்கு எங்களை நியமித்ததுக்காக உமக்கு நன்றி என்று பரிசுத்தவான்கள் கர்த்தரை துதித்தார்கள். ஊழியம் செய்யணும். எத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டு எத்தனை பேர் ரட்சிப்புகளை நடத்திருக்கீங்க? எத்தனை பேர் இயேசுவை சொல்லியிருக்கீங்க? 6 மாசம் ஆயிடுச்சு. எத்தனை பேர் இயேசுவை சொல்லியிருக்கிறோம்? எதுவுமே செய்யறதில்லை. நான் என் வீட்டாரமா வென்றோம், கதவை பூட்டிக்கிட்டே நாங்க ஜோம் பண்ணிக்கிட்டு இருப்போம், கதவை திறந்து வெளியே போயிட மாட்டோம். நீங்க செய்யாவிட்டா உங்க பிள்ளைகளுக்கு இப்படி ஆசை வரும், ஊழியர் செய்யணும் அப்படி ஆசை வரும். வா ஊழியத்துக்கு போவோம். அப்படிதான் எங்க அம்மாலாம் எங்களை கூட்டு போவாங்க. 8ஆம் கிளாஸ்ல இருந்து ஊழியத்துக்கு போயிட்டு இருக்கேன். 8ஆம் கிளாஸ்ல இருந்து கிராம ஊழியத்தை ஆரம்பிச்சேன். இந்த வைராக்கியம் நமக்குள்ள வேணும். ஆமென் சொல்லுங்க. இயேசுவே என்ன செய்ய போறீங்க? பரலோகத்துல என்ன கொண்டு வர போறீங்க? உங்க பணத்தை கொண்டு வர போறீங்க பரலோகத்துல? உங்க உடமையை கொண்டு வர போறீங்களா? நீங்க இப்ப சேர்த்து வச்சிருக்கீங்களே நகை பணம், அப்பா சொல்லுங்க, நிறைய பேர் கேட்க நான் சொல்றேன், நகை பணம் பீரோ நிறைய இருக்குது, பரலோகத்துல கொண்டு வர முடியுமா நினைக்கீங்களா? ஒரு குண்டு மணி கூட கொண்டு வர முடியாது. ஒரு சேலையில கூட ஒரு நூலை கூட பரலோகத்துக்கு கொண்டு வர முடியாது. நீங்க கொண்டு வர்ற ஒண்ணே ஒண்ணு என்ன தெரியுமா? ஆத்துமா. இது மட்டும்தான் பரலோகம் வரும். இப்ப நீங்க மறிச்சீங்கன்னா நீங்க வெறும் ஆளா இயேசுவை சந்திப்பீங்களா, இல்ல ஆத்துமாக்களோட இயேசுவை சந்திப்பீங்களா? உங்க கேள்விக்கு நீங்களே பதில் சொல்லிக்கணும். நான் பெற்ற சந்தோஷத்தை பெருக வையகம் என்று சொல்லுகிறேன். ஏற்றுக்கொள்றது ஏற்றுக்கொள்ளாது உன் விஷயம், சொல்றது ஏன் கடமை. அதுக்காக தான் நான் அழைக்கப்பட்டேன். ஆமென் சொல்லுங்க. அவங்களா சொன்னா வரமாட்டாங்க பாஸ்டர். அவங்களா எப்ப பார்த்தாலும் மொட்டையை போட்டு கொட்டையை போட்டு பக்தியா எப்ப இருப்பாங்க. நான்லாம் போய் சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்க பாஸ்டர். கேட்கிறாங்களோ கேட்கலையோ, ரட்சிக்கப்படலையோ, சொல்ல வேண்டியது உன் கடமை. ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆமென் சொல்லுங்க. ஊழியம் செய்ய கர்த்தர் நம்ம அழைத்திருக்கிறார். ரட்சிப்போடு சில பேர் நிக்கிறீங்க, இயேசு போல மாறுங்க. இயேசு போல மாறினதோடு நிக்கிறீங்க, பரிசுத்தமா வாழுங்க. பரிசுத்தமா வாழ்றதோடு நிக்க கூடாது, ஊழியம் செய்ய உங்களை ஒப்பு கொடுங்க. சாகும்போது ஏசப்பா முன்னாடி போய் நிற்கும் போது ஒரு கூட்ட ஆத்துமாவை ஆண்டவரே நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படி சொல்லுவேன் நிற்பேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. செய்வீங்களா? இன்னிலிருந்து தீர்மானம் எடுங்க, இயேசுக்காக நான் ஒரு ஆத்மா, வருஷத்துல ஒரு ஆத்மாவாது. என் வயசு கூடும் பொழுது என் கணக்கில் ஒரு ஆத்மா கொண்டு வந்து சேர்க்கணும். நான் பிறந்தநாள் கொண்டாடும் போது ஒரு ஆத்மா, அப்படி கணக்கில் வைங்க. வைராக்கியமா ஜோம் பண்ணுங்க. எனக்கு ஆத்மாவை தாரு, எனக்கு ஆத்மாவை தாரு, எனக்கு ஆத்மாவை தாரு. டெய்லி ஜோம் பண்ணுங்க. கர்த்தர் பாப்பார். இவ்வளவு பிடிவாதமா கேட்கிறாளே, இவ்வளவு பிடிவாதமா கேட்கிறேன், நான் தர்றேன், இந்தாப்பா ஒரு ஆத்மா கொண்டு நிப்பாட்டுவா. கர்த்தர் அதுக்கு ஏற்றபடி கர்த்தர் நடத்துவா. அவங்க ரட்சிக்கப்படுவாங்க, உங்க கணக்கில் அது பலன் சேரும். நீங்க கேட்காதனாலதான் கர்த்தர் தர மாட்டேங்காரு. சங்கீதம் 2:8 பார்க்கிறோம், என்னை கேளு உனக்கு நான் ஆத்மாவை தருவேன். ஆமென் சொல்லுங்க. ஆசீர்வாதம் குப்பையில போடுங்க. எப்ப பார்த்தாலும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம், சரீர சுகம் பலன், இதுக்கெல்லாம் கேட்கக்கூடாது. இனி உங்க ஜெபம் எப்படி இருக்கணும்? எனக்கு வரம் வேணும், எனக்கு வல்லமை வேணும். எதுக்கு? நான் ஆத்துமாதம் பண்ணணும். எனக்கு கிருபைகள் வேணும், எனக்கு வல்லமை வேணும், எனக்கு வரங்கள் வேணும், எனக்கு ஆத்துமாத ஊழியம் செய்யணும். அப்படி நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஆமென் சொல்லுங்க.